ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு சினி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புல்ல ஸ்வாட் பார்க்க போகிறோம் ரோப்ளாக்ஸில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ புல்ல ஸ்வாட்டில் வந்து நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் கைஸ், நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரேன் கைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், புல்ல ஸ்வாட் வீடியோவில். அதே மாதிரி செம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அடிக்கலாமா? எஸ்பி நம்மளை விட அதிகமாக எஸ்பி இது கம்மி தானே? ஆமாம், எஸ்பி அடிக்கும். எஸ்பி வாடா, செத்தாடா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 60 கிடச்சிருக்கு. 2 இவனுங்க இவனும் 6 தான். ஓவே 6 தான். இவன் 6, இவனும் 6 தான். அடுத்து மில்லியன் டில்லியனா நம்மக்கிட்ட இல்லை. ஓகே வாங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நம்ம 60 வச்சுருக்கோம். ஈஸ்டர் ஓபின்னுங்கிறாங்க. ஈஸ்டர் அப்டேட்டுக்கு வந்திருக்கு இது. இது நல்லா இருக்கே, ஃப்ளோரா ப்ளோஸோ இது. சரி வாங்க சீசன் பிவிபி ரேங்க் ரிவார்டு பார்ப்போம். ரேங்க் ரிவார்டு புது சீசன் வந்திருக்கு கைஸ். ஓகே, க்ளைம் பண்ணுறா ரேபிட் 1 5 எனர்ஜி கொடுத்துருக்கானுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டு வந்துடலாம். எங்கடா போச்சு? இந்த தடவை போய் சண்டை போடலாம். தானே? வாவோ இன்னும் சண்டை போட போகிறேன். கஷ்டமாக இருக்கான், இருந்தாலும் முடிச்சாச்சு. தட்டி விடு. 5 இது கிடச்சிருக்கு. கிராஃப்ட் பண்ண முடியுமா? கிராஃப்ட் பண்ண முடியல. ஸோ ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போது ஓகே சீசன் ரிவார்டு ரேங்க் ரிவார்டு. சீசன் பாஸ் பார்க்கலையே. ஸ்ட்ரென்த் பொசிஷன் ஒன்று கொடுத்துட்டானுங்க. அடுத்து 10 மோர் வின் வேணும். ஸோ ஓகே அப்புறம் பார்க்கலாம். சீசன் ஷாப்பில் போய்ட்டு இந்த பெட்டு வாங்கலாம். ஒரு பெட்டு வாங்கியாச்சு. பெட்டு வா எவ்வளோ நீ? 10 மில்லியன். இவன் 6 மில்லியனு. வேஸ்ட்டுடா நீங்கள். ஆனால் போன சீசனில் வேஸ்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. டெவில் இது போன சீசனு எக்யூப் பெஸ்ட்டு. இன்னும் 2 வாங்கிப்போம். இன்னும் 2 வாங்கிக்கலாம். குட்றா இன்னும் 2. 1 2. தேங்க்யூ ப்ரோ. ஓகே பெட்டுக்கு போயிட்டு எக்யூப் பெஸ்ட்டு. அப்பா அடி எவ்வளோ 30 மில்லியன் வச்சுருக்கோம் இப்போது. நைஸு. ஸோ ஓகே இப்போ நம்ம டெவில் சீசன் போன சீசனே இப்போ வந்து ஈஸ்டர் சீசன் நினைக்கிறேன். ஈஸ்டர் சீசன். ஓகே நம்ம 3 பெட்டு இதில் வாங்கியாச்சு. இல்லை கேண்டி மார்ஷ். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு. சும்மா ஏதாச்சும் பண்ணின்னு உட்காந்துருப்போம். சரி அடுத்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கு என்ன வரும்? என்னவா? லேசி ஃபிஷ்ஷு 2O இருக்குடா. நான் போகிறேன்டா. டிஃபீட் லேசி ஃபிஷ் எங்கே இது தானே? அதே தான். எவ்வளோ இது? 2N கரெக்டாக நம்ம இதில் இருக்கான். டக்குன்னு இவனை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். நார்மல் தான் 2. அப்போனா மிச்சதுலாம் எவ்வளோ இருக்கும்? லேசி ஃபிஷ் வாடா செத்தாடா. அவன்தான் செத்தான். ஸ்லேயர் 4. ஸோ கைஸ் நம்ம எக்கச்சக்கமாக கிரைண்ட் பண்ணோம் இதில். அதில் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னா இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏதாச்சும் டெலீட் பண்ணதுக்கு ட்ராஷ் எடுப்போம். இவங்க எல்லாரையும் டெலீட் பண்ணுறேன். இவங்க யாரையும் தேவையில்லை எனக்கு. கோகு க்ரீன் மட்டும் வச்சுக்கோம். போப்பு க்ரீனு. ஆனால் நான் பெரிய ட்ராகன் பால் ஃபேனு. டைனார்டர் ஏன்டா போடுறேன்? டைனார்டர் வேணாம். இவங்க எல்லாரையும் டெலீட் கொடு. அதுதான் இப்போது இவனுங்க மட்டும்தான் நான் நினச்சேன். டெலீட் தானடா கொடுத்தவங்களெல்லாம். கேன்சல் குத்தன நானே. ஐயோ இவன் பாட்டு. இவன் டெலீட் எஸ்டா. ஓகே இப்போ க்ளீனாக இருக்குது. ஓகே வாங்க அடுத்து பண்ணுவோம். சீக்கிரம் லேசி ஃபிஷ் டிஃபீட் பண்ணியாச்சுல. போகலாம் அடுத்த ஏரியா. டெம்பிள் என்ன இருக்கும்? கிளிக்கர் 2 கிளிக்கரா? ஐயோ பரவாயில்லையா. வந்தோடனே ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிளிக்கர் கச்சிச்சு. பரவாயில்ல. ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிளிக்கர் என்னன்னா எந்த கலரில் இருக்குது? பிரான்ஸ் கலரில். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏய் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிளிக்கர். என்ன இது? ஃபஸ்ட்டு கிளிக்கரில் இருக்குமா ப்ரோ? செம்ம கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு கைஸ் இது. ப்ரோ லிட்ரலி டஃப் ப்ரோ. என்ன ப்ரோ இது? டைட்டன்ஸ் வாடி எவ்வளோ? டிடி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா எனக்கு. புல் த கிளேவ் டு அன்லாக்கா? கிளேவா?
அது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்வாடாச்சும் தூக்க முடியும்ல. ஃபஸ்ட்டு ஸ்வாடு 2.5 டிஇ அப்பாடி வந்துச்சு. செகண்ட் கிளிக்கரு இது 25 டிஇ. பொசைடன் ட்ரைடன்ட்டு இது 500 டிஇ. அப்போ கடைசி யூடி. அடே என்னடா சொல்கிறீங்க? அப்போ பாஸு யோனி ராவணா. ஓ ராவணண்ணா இவன். ஓகே 2டிடி. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. எஸ்பி கிளேன் பண்ணிப்போம். போர்ஷன் ஷாப்பு வின்னு வச்சு போர்ஷன் வாங்குறதா? இது நல்லா இருக்கே. லக் போர்ஷனு, எக்ஸ்பி போர்ஷனு, ஸ்ட்ரென்த்து போர்ஷனு, வின்னு போர்ஷனு. எந்த போர்ஷனும் எனக்கு தேவையில்லை ப்ரோ. ஆனால் செம்ம கஷ்டம் ப்ரோ. செம்ம கிரைண்டாக இருக்கும் போல இருக்கே. போச்சு போ. போர்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆகிடலாம் ப்ரோ. இன்னும் எத்தனை வேர்ல்டு ப்ரோ இருக்குது? கடைசி வேர்ல்டாக இது? அவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஸோ கைஸ் இன்னும் வேணுன்னா கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். வேணா சொல்லுங்கள். இன்னும் கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம அதை கூட முடிஞ்சால் முடிக்கலாம். ஸோ இங்கே நான் விளையாட்டுருக்கும் போது பார்த்தேன், இங்கே வந்து ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டு மேலே கூட நம்மளால் ஏற முடியுது கைஸ். எங்கடா போச்சு? இதோ இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஸ்பின்னு இருக்குது. இதை தொட்டோன்னா 8 பீஸ் வேணுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதானே மெயின் பாட்டை. இதை சொல்ல மாட்டேன். ஸோ கைஸ் நம்ம வந்து எல்லா கோடையும் ரிடீம் பண்ணி இவ்வளோ ஐட்டம் எடுத்திருக்கோம். எத்தனை ஐட்டம்? இவ்வளோ ஐட்டம் எடுத்திருக்கோம். ஸோ எஸ் கைஸ் ஒரு சூப்பர் ரீபத்தும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோடு மட்டும் காமிக்கிறேன். அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நிறைய கோடை இது பண்ணேன், ஆனால் ஒரே ஒரு கோடு தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. என்ன போகிறீங்கன்னா ARISE அரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். அந்த மாதிரி அரைஸ் 1 போட தேவையில்ல. அரைஸ் போட்டு அரைஸ் 2, அரைஸ் 3, அரைஸ் 4 அவ்வளோதான். அந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும். அது ஸ்பெஷல் போர்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். ஆமாம் இப்போது புதுசாக வந்துச்சு. எங்கே போச்சு? எது தோணும் அதுக்கு? யூஐயா வேர்ல்டா எதுரா? எதையோ தோணுமே. எது தோணுன்னு தெரில. இதே தான். ஓகே இதில் இது கொடுத்துருப்பானுங்களே. டெலிபோர்ட் பாஸ் இஸ் நவ் ஃப்ரீயா ப்ரோ? டெலிபோர்ட் பாஸ் ஃப்ரீயா ப்ரோ? எங்கடா போச்சு டெலிபோர்ட் பாஸ்? டெலிபோர்ட் எங்கடா? டெலிபோர்ட் எங்கடா? டெலிபோர்ட் எங்கடா வச்சிங்க கைஸ்? டெலிபோர்ட் பாஸ் இனிமேல் ஃப்ரீயா கைஸ்? மியூசிக் ஆன் ஃபாஸ்டர் எக் அச்சு ஆனு. ஆட போங்கடா அங்கே. டிசேபிள் அதர் பாஸ்பெட் ப்ரோ அது இல்லை ப்ரோ. எனக்கு இப்போது டெலிபோர்ட்டு பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியணும். எங்கே போச்சு டெலிபோர்ட்டு பட்டனு? டெலிபோர்ட் எங்கடா வச்சுருக்கீங்க இப்போது? சரி விடுங்க, நம்ம டெலிபோர்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்ப்போம். நியூ பெயின்ராட் ட்ராக்கு சீசன் 5 டஞ்சன் டார்க் ஸ்ட்ரென்த் இன்ஃபினிட்டி ரைடு ரெட் கேட்டு சீக்ரெட் டெம்பிள். யூஸ் கோட் சீசன் 111. ஓகே யூஸ் பண்ணிடலாம். SCASON சீசன் EX111 வெரிஃபை. ஒரே ஒரு மெகா போர்ஷன் கொடுத்துருக்கானுங்க. சூப்பராக கொடுத்தீங்கடா. ஓகே ப்ளே டைம் பாஸ் அது தெரியும். லோ பேக்குடே எனக்கு இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியணும். ஓகே இது தொட்டு பார்த்தா வருமா? எங்கடா போச்சு அந்த இது? டெலிபோர்ட் எனக்கு இப்போ டெலிபோர்ட் தெரிஞ்சே ஆகணும். பிராலி இவன் மொக்கப்பெட்டாக இருப்பான். இவனை போயிட்டு இது எங்கே போச்சு இது சொல்ல ப்ரோலி. கச்சிச்சு டெலிபோர்ட். அப்பாடி ஃபைனலாக கச்சிச்சு. இன்னும் 1 2 3 இன்னும் 3 இருக்குது கைஸ். இது கேசல் வால்கனோ கிளேஷியர் பார்க்கு. ஓகே இன்னும் 3 இருக்குது. போய் கேசலுக்கு போவோம் இப்போ. ஓகே நைஸ் கண்டுபிடிச்சாச்சு டெலிபோர்ட் பட்டனை. போய் சீக்ரெட் டெம்பிளில் பார்ப்போமா? வாடா
ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டம். பேசாமல் இதுக்கு போயிடலாம். அது பேர் என்னது, இப்போ தான் கைஸ் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறது. ஓஷன் போயிடலாம். பாடி நல்ல ஆப்ஷனே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு தடவை பின்னாடி போயிட்டு வர்றதுக்கு இப்போ இப்படி போயிட்டான். ஐயோ ஈஸி ப்ரோ. ஆனால் இங்கே டிடியும் சொல்கிறாங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் செம்ம கிரைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ரிசீவ்ட ஸ்பின்னு. ஏன்டா அந்த 3 பிளாக் பெட்டு கொடுங்களேன்டா ப்ளீஸ் ராடே. 1% சான்ஸ் ராடே ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ரக்கூன் பெட்டு, ரக்கூனு ஒன்று கூட இருக்காது பாருங்களேன். ரக்கூன் எங்கே? 2K போங்கடாங்க. 1 மில்லியன். சரி சூப்பர் ரீபை டச் பண்ணிடலாமா? பண்ண முடியாது. ஆனால் 60 இருக்குது. பேசாமல் இதுலேயே கோல்டு பண்ணிடலாம்ல. ஒரு கோல்டு பண்ணலாம்ல. கிரியேட் கோல்டு. இப்போ ஓகே 15 மில்லியனா? இதுக்குள்ளே ஏண்டா போகிற? எங்கே போச்சு சீசன் ஷாப்? எங்கே? இன்னொன்று 1 2 3 4 5 6 6 எடுத்தாச்சு. 10 வேணாம். இப்போ போயிட்டு வாங்கணும்ல. இதை போயிட்டு ஒரு கோல்டு, இதில் ஒரு கோல்டு, இதில் ஒரு ஷைனி. 20 மில்லியன். இதெல்லாம் வச்சோன்னா 32 மில்லியன். ஒரு சேஞ்சஸும் இல்லை. ரொம்ப கேவலமான பேக்கு. போங்கடா டே. இல்லைல்ல ஸ்கேம் பண்ணிட்டீங்களா என்ன? ஷோப்பா சாமி. ஓகே இந்த வேர்ல்டு தான் டஃப்னு பார்த்தா இதை விட டஃப்பாக ஒரு வேர்ல்டு அங்கே வச்சுருக்கானுங்க. இப்போ அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதோ இதுதான் யோக்காய். எவ்வளோ? 1 DD. பேசாமல் ஃபஸ்ட்டு ஸ்வாடை தூக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே இன்னும் புதுசாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்வாடை தூக்க ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு டிடினா என்னன்னு தெரியாது, டிஇனா என்னன்னு தெரியாது. ஸ்பேம் ப்ரோ. ஸ்பேம். அடா பாவி டேய். கைஸ் சத்தியமாக முடியல கைஸ், சத்தியமாக முடியல. இவனே இப்படி சொல்கிறாங்களே, அப்போது கடைசியில் இவன் சத்தம் ஏத்திரிஸு என்னது ஏத்திரியஸ் இந்த இவனுங்களாம் இதை வச்சு தான் பண்ணுறாங்க. என்னது இது? ஹியூஜ் ஸ்வார்டு, டைட்டன் ஸ்வார்டு. கிளேவ் எடுத்தால் தான் இதை எடுக்க முடியும்னு வராங்க ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, ஜெயிக்கவே முடியாது. காசு வேஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான். என்க்கு அப்புறம் தான் டிஇன்னு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். எண்ணுக்கு அப்புறம் டிஇக்கு அப்புறம் என்னது, டிஇக்கு அப்புறம் ஓகே. இதில் எக் அச்சீவ்மெண்ட் பார்ப்போம். 5 எண்ணு தானே. ஒன்று வாங்கி பார்ப்போம். ஏய் ப்ரோ ஒரு எக்கு 5 எண்ணா? ஐயோ. டிஇக்கு அப்புறம் என்னது? டிஇ யூடி தானே? ஆமாம், டிஇக்கு அப்புறம் யூடி கைஸ். யூடி நம்ம எடுக்கணும். அப்போ தான் இந்த மொத்த ஏரியாவையும் முடிச்சு தர முடியும். ஸோ வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா ரோம் பண்ணிட்டு ஸ்டூப்பிட் மாதிரி சுற்றிட்டுருப்போம். அதாங்க சும்மா எதுவும் பண்ணல உருப்படியாக. சும்மா இந்த டெலிபோர்ட் பட்டன் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டோம். பேசாமல் லேபில் ஒரு சீக்ரெட் பாஸ் இருக்கும். அந்த பாஸ் போய் சண்டை போட ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. யார் வேணாண்ணா? சரி புக்கு வாங்க முடியுமா? புக்கு ஏதாச்சும் இருந்தால் தாங்கலேண்டா. புக்கெல்லாம் வேணாம். புக்கு செம்ம காஸ்ட்லி. இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இங்கே ட்ரிபிள் இது இருக்கும். இங்கே ஒருத்தவங்க சண்டை போடணும். எங்கே? எவ்வளோ இது? வெரிடியன் QDDயா? டே வெயிட் அ செகண்ட். QDD. ஏய் என்னடா சொல்கிறீங்க ப்ரோ? கிளிச் கிட்டா? அரே ப்ரோ, அரே பாய்.
என்ன பாய் சொல்கிற? வெரிடியன் ட்ரை பண்ணி பார்ப்போம். மெகா பாஸா? டேய் நார்மலா? அட பாவி டேய், கயாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்போது? செத்தம் போங்க கைஸ். இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவையும் நம்ம இங்கே வர முதல்ல தோற்று போகிறோமே. சரி செத்தம், அது கன்ஃபார்மு. இந்த கத்தி வச்சு எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கிழிக்க முடியாது. நல்ல கத்தி வச்சு இருந்தால் தாங்கலேண்டா. இத்தனை கத்தி இருக்குது, எல்லாமே ஸ்பெஷல் கத்தி. அப்டெயின்டு ஃப்ரம் சீசன் 1, அப்டெயின்டு ஃப்ரம் ஹாலோவின். இது அப்டெயின்டு ஃப்ரம் பாஸ் கோ ஈவெண்ட். பாஸ் கோ ஈவெண்ட்னா சத்தியமாக தெரியாது, செத்தம். அது மட்டும் நல்லா தெரியும். சரி, வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம ஷாக்கு. நம்ம இருங்க, நம்ம பெட்டெல்லாம் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுக்கிறோன்னு பார்ப்போம். ப்ரோ சுத்தமாக ஏறல. நம்ம பெட்டு தான் நம்மளுக்கு வாழ்க்கையே. வெயிடாடே பெட்டை எக்யூப் பண்ணுறோம். எக்யூப் பெஸ்ட்டுடா. ஷைனிக்கு அப்புறம் என்னது? வாய்டு. ஷைனிக்கு அப்புறம் வாய்டுக்கு அப்புறம் என்னது தெரியாது. ஓகே கைஸ், பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. ஏதாச்சும் ரிங்கு வாங்க முடியுமான்னு போய் பார்த்துட்டு வரலாம். ரிங்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிங்கு கொடுங்கடா டே. ரிங்கு ஒன்று கூட வாங்கலன்னு தான் நினைக்கிறேன் நம்ம. இல்லை, ஆமாம் கைஸ், இல்லை ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கோம். QND. ஓகே, சன் ரிங் வாங்குவோம். எங்கே போச்சு ஐட்டம்? ஆறா ஒன்றுமே இல்லை. ஷார்டு ஓகே. ட்ரையல் வாங்குவோம். இதில் இருக்குமா இந்த ட்ரையலில்? SX வின்னு. SXனால் எப்போயோ எடுத்தாச்சு. D வின்னு. SX தான் எடுக்க முடியும். ஓகே, D மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எமரால்டுலேருந்து SX வரைக்கும் போயிருக்கோம். அப்புறம் சுவாசம் தான் போகிறான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். ஸோ பை கைஸ், பை.